குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்ற லெசன் பார்த்துட்ருக்கோம். இதில் ப்ரீவியஸ் செஷனில் கனெக்டிவ் டிஷ்யூ பற்றியும் அதனோட டைப்ஸ் பற்றியும் பார்த்தோம். லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அண்ட் டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ பற்றி பார்த்துட்டோம். இந்த செஷனில் நம்ம ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ பற்றியும் நியூரல் அஸ் வெல் அஸ் த மஸ்குலர் டிஷ்யூஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தென் ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ ஆர் கிளாசிஃபைட் ஆஸ், இந்த ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூவை 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க: கார்டிலேஜ், போன்ஸ் அண்டு பிளட். ஃபஸ்ட்டு நம்ம கார்டிலேஜ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த இன்டர்செல்லுலார் மெட்டீரியல் ஆஃப் த கார்டிலேஜ் இஸ் சாலிட் அண்ட் ஃப்ளையபிள். இப்போ கார்டிலேஜ் அப்படின்னா குருத்தெலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்டிலேஜில் ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இன்டர்செல்லுலார் மெட்டீரியல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சாலிடாக இருக்கும் அண்ட் ஃப்ளையபிள் அண்ட் ரெசிஸ்ட் கம்ப்ரெஷன். தட் மீன்ஸ் வாட் அப்படின்னா நல்ல திடமானதாக உறுதியானதாக இருக்கும். அட் அ சேம் டைம் அது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டியாகவும் இருக்கும். ப்ளேயபிள் அப்படின்னா ஃப்ளெக்சிபிலிட்டி, வளையும் தன்மை உடையதாகவும் இருக்கும். அண்ட் ரெசிஸ்ட் கம்ப்ரெஷன், அழுத்தத்தை தாங்கக்கூடியதாகவும் இருக்கும். ஓகேங்களா? செல்ஸ் ஆஃப் திஸ் டிஷ்யூ கான்ட்ரோசைட்ஸ், அதில் இருக்கக்கூடிய அந்த திசுக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய செல்கள் கான்ட்ரோசைட்ஸ் அப்படின்ற ஃபார்மட்னால் என்க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கும் இந்த ஸ்மால் கேவிட்டி. அதால் மேடப் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். தென் ஆர் என்க்ளோஸ் இன் அ ஸ்மால் கேவிட்டிஸ் வித்தின் த மேட்ரிக்ஸ் செக்ரீட்டட் பை தம். அதுக்குள்ளே ஒரு சின்ன கேவிட்டிஸ் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செல் மேட்ரிக்ஸில் இந்த கான்ட்ரோசைட் ஃபார்மட்னால் அது மேடப் ஆஃப் ஆயிருக்கும். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த மேட்ரிக்ஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் லார்ஜ் கார்டிலேஜ் செல்ஸ் கால் த கான்ட்ரோசைட்ஸ். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் ஆனது கார்டிலேஜ் செல்ஸால் மேடப் ஆஃப் ஆகிருக்கும். அதை தான் நம்ம கான்ட்ரோசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன், மோஸ்ட் ஆஃப் த கார்டிலேஜ் இந்த வெர்டிபிரேட் எம்ப்ரியோஸ் ஆர் ரீப்ளேஸ்ட் பை போன்ஸ். பேசிக்காக நம்ம மதரோட யூட்ரஸில் ஃபீட்டஸை டெவலப் ஆகிட்டு இருக்கும்போது அதிகமான அளவு இந்த கார்டிலேஜ் போன்ஸ் தான் இருக்கும். அது அடல்ட் ஆகும்போது என்னாகும்? ரீப்ளேஸ் ஆயிரும். சரிங்களா? அது போன்ஸாக வந்து ரீப்ளேஸ் ஆயிரும். தென் கார்டிலேஜ் இஸ் ப்ரெசன்ட் இந்த, இப்போ நமக்கு வந்து அடல்ட் ஸ்பீசிஸ்க்கோ இல்லை யங் ஃபார்மட்டுக்கோ கார்டிலேஜ் போன்ஸ் வந்து எங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா டிப் ஆஃப் த நோஸ், நம்ம நோஸோட டிப்பு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும். அண்ட் அவுட்டர் இயர் ஜாயின்ஸ்லையும் அண்டு இயர் பின்னா நம்மளோட காது மடல் பிட்வீன் த அட்ஜஸ்டன்ட் போன்ஸ் ஆஃப் த வெர்டிபிரல் காலம். நம்ம வெர்டிபிரல் காலமில் ஒவ்வொரு போனாக அரேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு போனுக்கு இடையிலையும் ஸ்ப்ரிங்கு மாதிரி நம்ம உட்காந்து நிமிந்து நடக்கும்போது படுக்கும்போது அது வந்து என்ன பண்ணுது? ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்து என்ன பண்ணுது? ஃபெசிலேட் பண்ணுது. ஓகேங்களா? இந்த போன்ஸ்க்கு இடையில வந்து என்ன ஆயிருக்கு? ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தென் லிம்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் இன் அடல்ட்ஸ், நம்மளோட கை கால்கள் இதுலெல்லாம் இந்த கார்டிலேஜ் போன்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு? ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ரொம்ப ஈஸி. ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூவில் ஃபஸ்ட்டு வர்றது கார்டிலேஜ். இந்த கார்டிலேஜ்ன்றது எப்படி இருக்கும்? உறுதியானதாக சாலிடாக இருக்கும், ப்ளையபுளாக, ஃப்ளெக்சிபிலிட்டியை ஃபெசிலேட் பண்ணும். அட் அ சேம் டைம் இது வந்து எப்படி இருக்கும்? ஃப்ளெக்சிபிலிட்டியோடு இருக்கிறது போக இது வந்து வித்தியாசமானது. அதாவது என்னது? ஃப்ளெக்சிபிலிட்டியை ஃபெசிலேட் பண்ணுது, கொஞ்சம் ஸ்ப்ரிங்கு மாதிரி வளைஞ்சு கொடுக்கக்கூடியது. அதிகமான அளவு அழுத்தம் கொடுத்தாலும் ப்ரெஷர் கொடுத்தாலும் அதை ஓரளவு டாலரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியோடு இது வந்து என்ன பண்ணும்? இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இதில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து கான்ட்ரோசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இது மேக்ஸிமம் வந்து வெர்டிபிரேஸ் அந்த எம்ப்ரியோஸோட டெவலப்மெண்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் அதை போன்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். இந்த கார்டிலேஜ் போன்ஸ் வந்து நம்ம டிப் ஆஃப் த நோஸ்லையும் அவுட்டர் இயர் பின்னா அண்டு வெர்டிபிரல் காலம்லையும் அண்ட் லிம்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ்லையும் வந்து என்ன ஆயிருக்கு? ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது போன்ஸு. இப்போ கார்டிலேஜை கம்பேர் பண்ணும்போது போன்ஸ் வந்து ரொம்ப ஹார்டராக இருக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டி அதில் இருக்காது. தென் இது வந்து கால்சியம் சால்ட்ஸ்னாலையும் கொலாஜன் ஃபைபர்ஸ்னாலையும் இது மேடப் ஆஃப் ஆயிருக்கும். பாருங்கள், போன்ஸ் ஹேவ் அ ஹார்ட் அண்ட் non-pliable ground substance rich in calcium salts and collagen fibers. அதிகமான அளவு கால்சியத்தினாலையும் கொலாஜன் ஃபைபர்ஸ்னாலையும் மேடப் ஆஃப் ஆயிருக்கும். விச் கிவ்ஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி போன்ஸ். அதாவது நம்ம பாடிக்கும் ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். இது வந்து அதாவது இந்த கால்சியமும் கொலாஜன் ஃபைபர்ஸும் போன்ஸ்க்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குது. இந்த போன்ஸ் வந்து நம்மளோட பாடியோட ஒரு அவுட்டர் ஃப்ரேம் ஒர்க்காக வந்து என்ன பண்ணுது? இருக்குது. பாருங்கள், it is the main tissue that provide the structural framework to the body. Bones support and protect softer tissue and organs. இந்த போன்ஸ் தான் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? தென் இந்த போன் செல்ஸ், இந்த போன் செல்ஸை வந்து நம்ம ஆஸ்டியோசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆர் ப்ரெசன்ட் இன் த ஸ்பேசஸ் கால் த லாக்குனே. இது வந்து என்னது? லாக்குனே அப்படின்ற ஒரு பள்ளத்துக்குள்ளே வந்து இது வந்து என்ன ஆயிருக்கு? ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த போன் செல்ஸை ஆஸ்டியோசைட்ஸ் அப்படின்றோம். அது லாக்குனே அப்படின்ற ஸ்பேசஸில் வந்து என்ன ஆயிருக்கு?
ப்ரெசென்ட் ஆகிருக்கு. லிம்ப் போன்ஸ் சச்சஸ் த லாங் போன். இப்போ நம்மளுடைய லிம்ப் போன்னா நம்ம லாங் போன்னா தை போன் சொல்லுவோம், ஆர்க் ஃபெமர் சொல்லுவோம். இதுதான் நம்மளோட பாடி வெயிட்டை வந்து ஹோல்ட் பண்ணுது. அட் த சேம் டைம் மசிலோட கனெக்டட் ஆகி நம்ம மூமெண்ட்டுக்கு தேவையான எனர்ஜியையும் கொடுக்குது. அதுதான் சொல்கிறாங்க. லிம்ப் போன்ஸ் சச்சஸ் த லாங் போன்ஸ் ஆஃப் த லெக்ஸ் சர்வே பியரிங் ஃபங்க்ஷன். நம்ம உடல் எடையை தாங்குது. தே ஆல்சோ இன்ட்ராக்ட் வித் த ஸ்கெலிட்டல் மசில்ஸ் அட்டாச்டு டு தம். இது வந்து நம்மளோட போன்ஸை கவர் பண்ணியிருக்கக்கூடிய மசில்ஸை தான் நம்ம ஸ்ட்ரைப்டு ஆர் ஸ்கெலிட்டல் மசில்ஸ் ஆர் நீச்சி தசைகள் அப்படின்னு சொல்கிறோம். அதன் மூலமாக எனர்ஜியை சப்ளை பண்ணி லோக்கோமோட்டும் பண்ணுது. Skeletal muscles attached to them to bring about the movements. Then the bone marrow in some bones in the site of the productions of the blood cells. ஆல்ரெடி நமக்கு தெரியும், நம்ம போனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த போன் மேரோ எலும்பு மஜ்ஜையில் தான் நம்ம பிளட் செல்ஸோட சிந்தசிஸ் வந்து என்ன ஆகுது, அக்கர் ஆகுது. ஸோ போன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஈஸி. என்ன சொல்கிறாங்க, ரொம்ப ஹார்டராக இருக்கும், நான் பிளேயபிள் இன் நேச்சர் அண்டு கால்சியம் அண்டு கொலாஜன் ஃபைபர்ஸால் மேடப் ஆஃப் ஆயிருக்கு. இதுதான் அதுக்கு அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டென்ட் வந்து என்ன பண்ணுது, கொடுக்குது. நம்மளோட பாடியோட ஃப்ரேம் ஒர்க்காக இருக்குது. இந்த போன் செல்ஸை நம்ம ஆஸ்டியோசைட்ஸ் அப்படின்றோம். அது இருக்கக்கூடிய அந்த பார்ட்டை நம்ம லாக்னே அப்படின்றோம், அந்த ஸ்பேஸை. இந்த போன்ஸ் வந்து நம்மளோட பாடி வெயிட்டை தாங்குது. அட் த சேம் டைம் மூமெண்ட்டுக்கு தேவையான எனர்ஜியையும் என்ன பண்ணுது, ப்ரொடியூஸ் பண்ணுது மசில்ஸோடு சேர்ந்து. அண்டு ஃபைனலி என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த போன் மேரோ எலும்பு மஜையில் தான் பிளட் செல்ஸோட சிந்தசிஸ் நடக்குது. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னது, பிளட்டு. ரொம்ப ஈஸி, நம்ம பார்த்துருக்கோம் வாஸ்குலர் டிஷ்யூஸில் பிளட்டு. இது வந்து ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த பிளட் இஸ் த ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ கண்டெய்னிங் பிளாஸ்மா. பேசிக்காக இப்போ பிளட்டோட காம்போசிஷன் பார்த்தோம்னா நமக்கு தெரியும், 55% பிளாஸ்மாவும் ரிமைனிங் 45% பிளட் கார்பசல்ஸும் இருக்கும். இதில் ஆர்பிசி, டபிள்யூபிசி அண்டு பிளட் பிளேட்லெட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. தென் அடுத்து இட் ஃபங்க்ஷன் அஸ் த டிரான்ஸ்போர்ட் மீடியம் ஃபார் த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். இதனோட முக்கியமான ரோல் என்ன அப்படின்னா, முக்கியமான கண்டென்ட்டை இப்போ ஆக்சிஜன், நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் செல்லுக்கு கொண்டு போய் கொடுக்குறது. அட் த சேம் டைம் செல்லில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி அன்வான்ட் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி திருப்பியும் கொண்டு வந்து டிரான்ஸ்போர்ட்டிங் பண்ணுறது. இந்த மாதிரி ரோலை தான் இந்த பிளட்டு வந்து என்ன பண்ணுது, ப்ளே பண்ணுது. பாருங்கள், இட் ஃபங்க்ஷன் அஸ் த டிரான்ஸ்போர்ட் மீடியம் ஃபார் த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் கேரிங் நியூட்ரியன்ஸ், வேஸ்ட், ரெஸ்பிரேட்டரி கேஸஸ் த்ரூ அவுட் த பாடி. தேவையான முக்கியமானதை கொண்டு போய் சேர்க்கறது, தேவையில்லாத கழிவுகளை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து ரிட்டர்ன் பண்ணுறது. இந்த மாதிரி வேலைகளை தான் இந்த பிளட்டு வந்து என்ன பண்ணுது, செய்யுது. ஓகேங்களா. இதை நம்ம ஏற்கனவே வந்து பிளட் பற்றி எலாபரேட்டடாக கொஞ்சம் பார்த்துருக்கோம். இருந்தாலும் நம்ம 7th யூனிட்டில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ நமக்கு ஆர்பிசியை பற்றி தெரியும். அதனோட லைஃப் ஸ்பேன் வந்து 120 டேஸு. அது பைகான்கேவாக டிஸ்க் ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா. இருக்கக்கூடிய பிளட்லேயே ஆர்பிசிலேயே கம்பேரர் டு கார்பசல்ஸ்லேயே ஆர்பிசி தான் அதிகமான அளவு 5.5 மில்லியன் கியூபிக் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது வந்து நமக்கு தெரியும். இது வந்து என்னது, போன் மேரோவில் சிந்தசிஸ் ஆகி ஸ்ப்ளீன் ஆர் லிவரில் வந்து டிஸ்ட்ராய் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் டபிள்யூபிசி, நம்ம வந்து அதை போலிஸ் போஸ் ஆஃப் த பாடின்னு சொல்கிறோம். இல்லை ஏ கிரானுலோசைட்ஸ் அண்ட் கிரானுலோசைட்ஸ் பார்த்துருக்கோம். நியூட்ரோஃபில், ஈசினோஃபில், பேசோஃபில், லிம்போசைட்ஸ் அண்ட் மோனோசைட்ஸ் இதெல்லாம் பற்றி நமக்கு தெரியும். அடுத்து பிளட் பிளேட்லெட்ஸ் அப்படின்னா இதை த்ராம்போசைட்ஸ் அப்படின்னுவோம். இதை பிளட் கிளாட்டிங் ப்ராசஸ்க்கு உதவுது. இதைத்தான் நம்ம ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. தென் அடுத்து இப்போ இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு கார்டிலேஜ் போனு. இந்த கார்டிலேஜ் போனில் பாருங்கள் கான்ட்ரோசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மேட்ரிக்ஸ் வந்து அந்த செல்லை தான் நம்ம வந்து கான்ட்ரோசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அந்த லார்ஜஸ்ட் செல்லை. அதே மாதிரி இங்கே போனில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த போன் செல்லை ஆஸ்டியோசைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து நமக்கு தெரிஞ்ச ஆர்பிசி டிஸ்க் ஷேப்பில் இருக்குது. அடுத்து பிளட் பிளேட்லெட்ஸு அண்டு இந்த டபிள்யூபிசியோட டிஃப்ரெண்ட் டைப், அந்த நியூக்ளியஸை வச்சு அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, போட்டிருக்காங்க. நியூட்ரோஃபில், ஈசினோஃபில், பேசோஃபில், லிம்போசைட்ஸ் அண்ட் மோனோசைட்ஸை போட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன, பிளட்டுக்கு அடுத்து அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கனெக்டிவ் டிஷ்யூ டிஸார்டர்ஸ். என்னென்ன கனெக்டிவ் டிஷ்யூ டிஸார்டர்ஸ் அதிகமாக ஹியூமன் பீயிங்ஸை வந்து என்ன பண்ணுது, அஃபெக்ட் பண்ணுது. இது ஹெரிட்டபிள் அப்படின்னு வேற கூட சொல்லியிருக்காங்க. எக்லெஸ் டான்லோஸ் சிண்ட்ரோம், defects in the synthesis of collagen in the joints. collagen fibers, அந்த எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் வந்து சிந்தசிஸ் ஆகுறதுல ஃபால்ட் ஆகுது. எங்கெல்லாம் இது அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, ஒரு 2 பார்ட் இணையக்கூடிய ஜாயிண்ட்ஸ், ஹார்ட் வால்ஸ், ஆர்கன் வால்ஸ் அண்டு ஏர்டியல் வால்ஸ், இந்த இடத்துலலாம்
கொலாஜன் ஃபைபர்ஸ் ஓட சிந்தசிஸ் அஃபெக்ட் ஆகுறதுனால வரக்கூடிய டிசீஸ் தான் எக்லெஸ் டான்லோஸ் சிண்ட்ரோம். இதை பார்த்தோம் அப்படின்னா அதிகமான அளவு ஃப்ளெக்சிபிலிட்டியை ஏற்படுத்தும். நம்மளோட இப்போ ஃபிங்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பியாண்ட் த லிமிட்டில் அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ளெக்சிபிலிட்டி பண்ண முடியும். ஓகேங்களா, அதை தான் எக்லெஸ் டான்லோஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொலாஜன் ஃபைபர்ஸோட உற்பத்தியில் ஏற்படக்கூடிய பாதிப்புனால எங்கெங்கே போன்ஸ் இணையுது இல்லை அப்படின்னா ஹார்ட் வால்ஸ் இந்த மாதிரி முக்கியமான இடங்களில் இது வந்து என்ன பண்ணுது, பாதிப்பை ஏற்படுத்துது. தென் அடுத்து ஸ்டிக்லஸ் சிண்ட்ரோம் அஃபெக்ட்ஸ் த கொலாஜன் அண்ட் ரிசல்ட்ஸ் இன் த ஃபேஷியல் அப்நார்மாலிட்டிஸ். நம்ம போய் வந்து கூகுளில் போய் பார்த்தோம் அப்படின்னா எக்லெஸ் அண்ட் ஸ்டிக்லெஸ் சிண்ட்ரோம். எக்லெஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபிங்கர்ஸில் நம்மளோட ஹேண்டில் இருக்கக்கூடிய ஃபிங்கர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டி வளைக்கக்கூடிய தன்மை ஏற்படுது. ஸ்டிக்லெஸ் சிண்ட்ரோம் போய் பார்த்தீங்கன்னா முகத்தில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸில் வித்தியாசமான ஒரு அப்நார்மாலிட்டியை வந்து என்ன பண்ணுது, காஸ் பண்ணுது. ஓகேங்களா, அதை தான் ஸ்டிக்லெஸ் சிண்ட்ரோம். ஏன்னா இது கனெக்டிவ் இணைப்பு திசுக்களில் ஏற்படக்கூடிய ஒரு கோளாறு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரேபிடோ மைக்கோ சார்கோமா. இப்போ நம்ம சார்கோமானாலே நமக்கு வந்து கேன்சர், டியூமர் அப்படின்னு தெரியும். ஸோ இது கனெக்டிவ் டிஷ்யூவில் ஏற்படக்கூடிய பாதிப்பினால் ஏற்படக்கூடிய ஒரு டியூமர்னு கூட சொல்லலாம். லைஃப் த்ரெட்டனிங் சாஃப்ட் டிஷ்யூ டியூமர் ஆஃப் ஹெட், நெக் அண்ட் யூரினோஜெனிட்டல் ட்ராக்ட். இது நம்மளோட ஹெட்டு இல்லை கழுத்து பகுதி இல்லை யூரினரி ஃபார்மட்டும் ஜெனிட்டல் ட்ராக்டும் இணையக்கூடிய இடங்களில் என்ன பண்ணுது அப்படின்னா பாதிப்பை ஏற்படுத்துது. இதைத்தான் நம்ம ரேபிடோ மையோ சார்கோமா அப்படின்னு சொல்லுவோம். ரேபிடோ மையோ சார்கோமா இது வந்து மிகப்பெரிய பாதிப்பை வந்து ஒரு கட்டி மாதிரி வந்து என்ன பண்ணுது, டியூமர் ஆர் கேன்சரை கூட என்ன பண்ணுது, உருவாக்குது. ஓகேங்களா, அடுத்து ஆட்டோ இம்யூன் கனெக்டிவ் டிஷ்யூ டிஸார்டர். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னா நம்ம பாடியில் உற்பத்தி ஆகக்கூடிய ஆன்டிபாடிஸ் நமக்கே எதிராக மாறுறது. அதைத்தான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். ஆட்டோ இம்யூன் டிசீஸ் ரிசல்ட்ஸ் when the immune system attacks and destroy the self cells and molecules. நம்மளோட இம்யூன் சிஸ்டம் நம்மளோட உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய செல்களையும் மாலிகுலிக்களையும் அழிக்கிறதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே பாருங்கள், ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இதுக்கு வந்து ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள். த இம்யூன் செல்ஸ் அட்டாக் அண்ட் இன்ஃப்ளேம் த மெம்பரைன் அரவுண்ட் த ஜாயின்ட்ஸ். ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா முடக்குவாதம். இந்த ஆர்த்ரைட்டிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்மளோட இம்யூன் செல்ஸ் வந்து என்ன பண்ணிடுது அப்படின்னா நம்ம ஜாயின்ஸை சரௌண்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிடு, அந்த செல்ஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது, அஃபெக்ட் பண்ணுது. ரெண்டு ஜாயின்ஸ்க்கு இடையில இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சினோவியல் மெம்பரைன், சினோவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா. இந்த இடத்துல என்னாகும், நம்மளோட பாடியில் உற்பத்தி ஆகக்கூடிய செல்ஸு அந்த ஜாயின்ஸை வந்து என்ன பண்ணும், அஃபெக்ட் பண்ணும். நம்மளோட செல்ஸே நம்மளை வந்து என்ன பண்ணுறது, அட்டாக் பண்ணுறது. அதை தான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இம்யூன் செல் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறனை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஆன்டிபாடிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அது வந்து என்ன பண்ணுது, நம்மளே அட்டாக் பண்ணுது. அட்டாக் அண்ட் இன்ஃப்ளேம் த மெம்பரைன் பாதிப்பை ஏற்படுத்தி வீக்கத்தை உருவாக்குது அரவுண்ட் த ஜாயின்ஸை சுற்றி. இட் கேன் ஆல்சோ அஃபெக்ட் த ஹார்ட், லங்ஸ் அண்ட் ஐஸ். இது வந்து நம்மளுடைய ஹார்ட்டு, நுரையீரல் அண்ட் கண்கள் இதுலேயும் இது வந்து என்ன பண்ணுது, பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த மாதிரி நிறைய ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்குது. மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒன் ஆஃப் த ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஓகேங்களா, தென் அடுத்து நெக்ஸ்ட் ஒன் என்னது, சிசோகிராண்ட் சிண்ட்ரோம். தட் மீன்ஸ் வாட் அப்படின்னா என்ன மீன்ஸ் அர்த்தம் அப்படின்னா ப்ராக்ரெசிவ் இன்எபிலிட்டி டு செக்ரீட் சலைவா அண்டு டியர்ஸ். நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா கண்ணீரையோ இல்லை உமிழ் நீரையோ என்ன பண்ண முடியாது, சுரக்க முடியாது. ஜோ ஹெரன்ஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்க, ஜோ ஹெரன்ஸ் சிண்ட்ரோம், ப்ராக்ரெசிவ் இன்எபிலிட்டி டு செக்ரீட் சலைவா அண்டு டியர்ஸ். நம்மளால் உமிழ் நீரையோ இல்லை கண்ணீரையோ சுரப்பதில் பாதிப்பை வந்து என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் பண்ணிட்டு போகும். அதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்க, ஜோகரன்ஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த கனெக்டிவ் டிஷ்யூவில் என்னென்ன நோய்கள் வருது. சிலது ஹெரிட்டபிளாக இருக்குது அப்படின்னா பரம்பரையாக இந்த நோய்கள் வந்து நம்ம ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பரம்பரையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் எக்லெஸ் டான்லோஸ் சிண்ட்ரோம் இருக்குது, ஸ்டிக்லெஸ் சிண்ட்ரோம் இருக்குது, ரேபிடோ மையோ சார்கோமா இருக்குது. இது வந்து பரம்பரையாக ஹெரிட்டபிள் டிசீசஸாக இருக்குது. அடுத்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இம்யூன் செல்ஸு நம்மளையே வந்து பாதிப்புக்குள்ளாக்குறது. இதுக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். ஓகே, அடுத்து ஜோகரன்ஸ் சிண்ட்ரோம் அப்படின்னா நம்மளோட சலைவரி கிளாண்ட் அண்ட் டியர் கிளாண்ட் இது ரெண்டையும் வந்து என்ன பண்ணுறது, ப்ராக்ரெசிவாக அதனோட ஃபங்க்ஷனை பாதிக்கிறது. ஓகேங்களா,
அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள் மசில் டிஷ்யூ. மசில்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? தசைப்பகுதிகள். சரிங்களா? இந்த பாருங்கள், ஈச் மசில் இஸ் மேடப் ஆஃப் மினி லாங் சிலிண்டரிக்கல் ஃபைபர்ஸ் அரேஞ்ச்டு இன் அ பேரலல் அரேஸ். அப்படின்னா ஒவ்வொரு மசில்ஸும் மசில் செல்ஸால் என்னது பேரலாக அரேஞ்ச் ஆன மசில் செல்ஸால் மேடப் ஆஃப் ஆயிருக்கு. அந்த மசில் செல்ஸ்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ஸோ மெனி மயோஃபைப்ரில்ஸ் வந்து என்ன ஆயிருக்கும்? ப்ரெசென்ட் ஆயிருக்கும். தட் மீன்ஸ் வாட்? மயோஃபைப்ரில்ஸ் எல்லாம் சேர்ந்தது மசில் செல்ஸ், மசில் செல்ஸ் எல்லாம் சேர்ந்தது மசில்ஸ். அவ்வளோதான். ஈச் மசில் இஸ் மேடப் ஆஃப் மினி லாங் சிலிண்டரிக்கல் ஃபைபர்ஸ். ஒவ்வொரு மசிலும் நிறைய நீளமான உருளை வடிவான ஃபைபர்ஸ்னால் பேரலாக ஒன்றுக்கு ஒன்று இணையாக அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஃபஸ்ட் பாயிண்ட், தீஸ் ஃபைபர்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் நியூமரஸ் ஃபைன் ஃபைப்ரில்ஸ் கால் த மயோஃபைப்ரில்ஸ். இதுக்குள்ளே இன்னும் குட்டி குட்டியாக இருக்கும், அதுக்கு பேர் தான் வந்து என்னது? மயோஃபைப்ரில்ஸ். அப்போ லாட் ஆஃப் மயோஃபைப்ரில்ஸ் ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் என்னது? ஃபைபர்ஸ். இந்த ஃபைபர்ஸ் எல்லாம் சேர்ந்த மொத்த தொகுப்புக்கு பேர் தான் வந்து என்னது? மசில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு புரியுதா? அப்போ இன்னொரு ஃபார்மட்டில் எப்படி சொல்லலாம்? நிறைய மயோஃபைப்ரிலினோட தொகுப்பு தான் வந்து என்னது? மசில் செல்லு. இந்த மசில் செல் சேர்ந்தது எல்லாம் சேர்ந்தது தான் மசில். மஸ்குலர் டிஷ்யூஸ் ஆர் மேடப் ஆஃப் மசில் செல்ஸ் அண்ட் ஃபார்ம் த மேஜர் பார்ட் ஆஃப் த கான்ட்ராக்டில் டிஷ்யூஸ். தே ஆர் கம்போஸ்ட் ஆஃப் நியூமரஸ் மயோஃபைப்ரில்ஸ். இந்த மயோஃபைப்ரில்ஸ் தான் அதனோட ஃபைனல் யூனிட்டாக வந்து என்ன பண்ணுது? இருக்குது. Muscle fibers contract in response to stimulation and relax and return to their uncontracted state in the coordinate fashion. அப்படின்னா என்ன அர்த்தம்? மசில் ஃபைபர்ஸ் வந்து என்ன பண்ணுது? சுருங்கி விரியுது. அந்த வேலையை வந்து என்ன பண்ணுது? செய்யுது. கான்ட்ராக்ட் அப்படின்னா சுருங்குது. இன் ரெஸ்பான்ஸ் டு த ஸ்டிமுலேஷன். வெளியிலேருந்து ஒரு தூண்டல் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி, அந்த ஸ்டிமுலைக்கு தகுந்த மாதிரி அது ரெஸ்பான்ஸ் பண்ணி அந்த மசில்ஸ் வந்து என்ன பண்ணுது? சுருங்குது. அட் அ சேம் டைம் ரிலாக்ஸ் அப்படின்னா அந்த ஸ்டிமுலஸ் போன பிறகு அது கம் டு தேர் ஒரிஜினல் பொசிஷன், அது ரிலாக்ஸேஷன் ஸ்டேஜுக்கு வந்துடுது. அண்ட் ரிட்டன் இன் டு த அன்கான்ட்ராக்டட் ஸ்டேஜ். அதனோட ஃபங்க்ஷன் முடிஞ்சோனையும் திருப்பியும் அதனோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்து என்ன பண்ணிடுது? வந்துடுது. தென் இன் ஜென்ரல் மசில்ஸ் பிளே ஆன் ஆக்டிவ் ரோல் இன் த மூமெண்ட் ஆஃப் த பாடி. பொதுவாக நம்மளோட மசில்ஸ் வந்து நம்மளோட பாடியோட வேரியஸ் மூமெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மிச்சது மாதிரி இந்த டிஷ்யூஸில் நம்ம அதிகமான வித்தியாசமான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்க முடியலை. அங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை தான் ஓரளவு ரீட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இட் பிளே எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அஸ் வெல் அஸ் த எசென்ஷியல் ரோல். ஓகேங்களா? எஸ். அடுத்து பாருங்கள், மசில்ஸ் ஆர் ஆஃப் 3 types: ஸ்கெலிட்டல், ஸ்மூத் அண்டு கார்டியாக். இந்த மசில்ஸில் 3 டைப் இருக்குது. நம்ம லோயர்லேயே படிச்சிருக்கோம். ஸ்கெலிட்டல் மசில்ஸ் அப்படின்னா இதை நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்மளுடைய போன்ஸை வந்து என்ன பண்ணியிருக்கோம்? கவர் பண்ணியிருக்கோம். அதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்? ஸ்கெலிட்டல் மசில்ஸ் ஆர் ஸ்ட்ரைப்டு மசில்ஸ் அப்படின்னு கூட இதை வந்து என்ன பண்ணலாம்? சொல்லலாம் நம்ம. ஓகேங்களா? அடுத்து இன்னொன்று வந்து என்னது அப்படின்னா ஸ்மூத் மசில்ஸ். அப்படி மென்மையானது. இதை நான் ஸ்ட்ரைப்டு மசில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா நான் ஸ்கெலிட்டல் மசில்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா இது நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸை ஸ்மூத்தான ஃபார்மட்டை வந்து என்ன பண்ணியிருக்கு? கவர் பண்ணியிருக்கு. அதனால தான் இதுக்கு பேர் ஸ்மூத் மசில்ஸ். அண்ட் கார்டியாக் மசில்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி யூ ஆர் வெல் வெர்ஸ்ட், இட் கவர் த ஹார்ட். அதனால தான் இதை நம்ம வந்து என்ன சொல்கிறோம்? கார்டியாக் மசில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மசில்ஸில் ஸ்கெலிட்டல் மசில்ஸ், இட் அதர்வைஸ் கால்ட் அஸ் த ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்மூத் மசில்ஸ்னால் நான் ஸ்ட்ரேட்டட் மசில்ஸ் ஆர் நான் ஸ்கெலிட்டல் மசில்ஸ்னு சொல்லலாம். கார்டியாக் மசில்ஸ் அப்படின்னு 3 மசில்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கெலிட்டல் மசில்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்கெலிட்டல் மசில்ஸ்னால் என்ன? நம்ம போன்ஸை அவுட்டரில் கவர் பண்ணியிருக்கக்கூடிய மசிலை தான் நம்ம ஸ்கெலிட்டல் ஆர் ஸ்ட்ரைப்டு நீட்சி தசைகள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இஸ் க்ளோஸ்லி அட்டாச்சு டு த ஸ்கெலிட்டல் போன்ஸ். நம்ம போன்ஸோட க்ளோஸ்லி அட்டாச்சு ஆகிருக்கு. இன் டைப்பிக்கல் மசில்ஸ் சச்சஸ் த பைசப்ஸ். ஆல்ரெடி நமக்கு தெரியும், நம்மளோட அப்பர் ஆர்மில் பார்த்தீங்க அப்படின்னா பைசப்ஸு, ட்ரைசப்ஸ் இருக்குது. ஒன்றுக்கு ஆன்டகானிஸ்டிக் இன் நேச்சர்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். தென் த ஸ்ட்ரைட்டட் ஸ்கெலிட்டல் மசில் ஃபைபர்ஸ் ஆர் பண்டில் டுகெதர் இன் அ பேரலல் ஃபேஷன். இது எல்லாமே என்னது? நீளமாக பண்டிலாக வந்து என்ன ஆயிருக்கு? அரேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? தென் எ சீத் ஆஃப் அ டஃப் கனெக்டிவ் டிஷ்யூ என்க்ளோஸ் த செவரல் பண்டில்ஸ் ஆஃப் த மசில் ஃபைபர்ஸ். இந்த மசில் ஃபைபர்ஸை ஒரு பண்டிலான கனெக்டிவ் டிஷ்யூஸ் வந்து டஃப்பாக வெளியில் வந்து என்ன பண்ணியிருக்கு? கவர் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம மசில்ஸை பற்றி எலாபரேட்டடாக கொடுக்கல, இதை பற்றி எலாபரேட்டடாக நம்ம சாப்டர் 9 பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பேராகிராஃபில் நம்ம மசில்ஸில் 3 டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதில் ஸ்கெலிட்டல் மசில்ஸ்னால் நம்ம போனை வெளியில் ஸ்ட்ரைப்டாக நீளமாக பேரலல் பேண்ட்ஸ் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்மளோட அப்பர் ஆர்மில் பைசப்ஸ் அண்ட் ட்ரைசப்ஸ் இருக்குது அப்படின்னு ஆல்ரெடி நமக்கு தெரியும். இந்த பைசப்ஸ்
the striated skeletal muscle fibers are bundled together in a parallel fashion. நல்ல பண்டிலாக டைட்டனாக ஒன்றுக்கு ஒன்று இணையாக வந்து என்ன பண்ணியிருக்கு, ப்ரெசென்ட் ஆகிருக்கு. A sheath of a tough connective tissue encloses ஒரு கனமான ஒரு இணைப்பு திசு வந்து இந்த bundles of muscle fibers-ஐ வந்து என்ன பண்ணியிருக்கு, கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்து இந்த ஸ்மூத் மசில்ஸ். இந்த ஸ்மூத் மசில்ஸ் அப்படின்னா நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸை வந்து என்ன பண்ணியிருக்கு, கவர் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. இதை நான் ஸ்ட்ரேட்டட் மசில்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த ஸ்மூத் மசில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதனோட டிப்பில் டேப்பரிங்காக இருக்கும், அப்படின்னா கூர்மையானதாக இருக்கும். அதனோட சென்டரில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ராடனிங்காக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்மூத் மசில்ஸ்னால் இந்த மாதிரி இருக்கும். டிப்பில் வந்து இப்படி கூர்மையானதாக இருக்கும். சென்டரில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடனிங்காக இருக்கும். இதைத்தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்மூத் மசில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இதுதான் ஸ்மூத் மசில்ஸு. பாருங்கள். எஸ், the smooth muscle fibers taper at both end. Fusiform அப்படின்னா முனைகள் ஃபுல்லும் டேப்பரிங்காக இருக்கும், ஆனால் அந்த முனையில் ஃபுல்லுமே வந்து என்ன ஆயிருக்கும், கனெக்டட் ஆகிருக்கும். ஃபியூசிஃபார்ம்னா ஒன்றோடு ஒன்று இணைந்து காணப்படும். அண்ட் டு நாட் ஸ்டோ ஸ்ட்ரையேஷன், இதில் எந்த விதமான நீச்சியோ ஸ்ட்ராப்ஸோ இருக்காது. ஜெல் ஜங்ஷன்ஸ் ஹெல்ட் தம் டுகெதர் அண்ட் தே ஆர் பண்டில் டுகெதர். இதனோட ஜெல் ஜங்ஷன்ஸ் வந்து ஒன்றோடு ஒன்று இணைஞ்சு பண்டில்ஸாக வந்து என்ன பண்ணும், இருக்கும். தென் த வால்ஸ் ஆஃப் த இன்டர்னல் ஆர்கன் சச்சஸ். இந்த மாதிரியான ஸ்மூத் மசில்ஸ் எங்கே காணப்படுது அப்படின்னா நம்மளோட பிளட் வெசல்ஸ், ஸ்டொமக் அண்ட் இண்டஸ்டைன் அந்தந்த ஆர்கனோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி இது அதை வந்து என்ன பண்ணியிருக்கு, கவர் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. ஸ்மூத் மசில்ஸ் ஆர் இன்வாலண்டரி இன் நேச்சர். இப்போ நம்ம ஸ்கெலிட்டல் மசில்ஸ் பார்த்தீங்கன்னா வாலண்டரி இன் நேச்சர். நம்ம என்ன ஒர்க்கு சொல்கிறோமோ நம்ம இச்சைக்கு உட்பட்டு நம்ம கான்சியஸோட அந்த ரோலை வந்து என்ன பண்ணும், ப்ளே பண்ணோம். ஆனால் நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸில் இருக்கக்கூடிய இந்த மசில்ஸ் வந்து இன்வாலண்டரி. இப்போ நம்ம ஸ்டமக்கில் இருக்கக்கூடிய மசில்ஸ் என்ன ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த ஸ்மூத் மசில்ஸ் வந்து நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸை வந்து என்ன பண்ணியிருக்கு, கவர் பண்ணியிருக்கு. ஸோ இட்ஸ் இன்வாலண்டரி இன் நேச்சர். ஓகேங்களா. தென் as their function cannot be directly controlled, unlike the smooth muscles, skeletal muscles can be controlled by merely thinking. ஆனால் நம்மளோட skeletal muscles நம்ம இச்சைகளுக்கு உட்பட்டு நம்ம என்ன செய்ய சொல்கிறோமோ அந்த கான்சியஸ்க்கு உட்பட்டு வாலண்டரி ரோலை ப்ளே பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான கான்செப்ட், ரொம்ப கிரிட்டிக்கல்னஸ் எதுவுமே கிடையாது, ஈஸியான ஃபார்மேட் தான். மஸ்குலர் டிஷ்யூவில் ஸ்கெலிட்டல் மசில் பார்த்தோம். இந்த ஸ்கெலிட்டல் மசில்ஸ் வந்து நம்ம போன்ஸை பேரலாக ஸ்ட்ரைட்டனாக கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா. இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்ட்ரேட்டட் மசில்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஓகேங்களா. அடுத்து என்ன சொன்னோம் அப்படின்னா நம்மளோட போன்ஸ்னால் அந்த பைசப்ஸ் அண்ட் ட்ரைசப்ஸ், அதையும் இதை சுற்றி ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ வந்து ரேப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியும் பார்த்தோம். அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கெலிட்டல் மசில்ஸ் வந்து வாலண்டரி இன் நேச்சர்னு பார்த்தோம். அடுத்து ஸ்மூத் மசில்ஸ்னால் இன்டர்னல் ஆர்கன்ஸை கவர் பண்ணியிருக்கு. இந்த ஸ்மூத் மசில்ஸ் வந்து எண்டிங்கில் டேப்பரிங் கூர்மையானதாகவும், ஃபியூசிஃபார்ம் அப்படின்னா சென்ட்ரல் அது வந்து ஓரளவு கனெக்டட் ஆகியும் வந்து என்ன பண்ணுது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா. அடுத்து இந்த இன்டர்னல் ஆர்கன்ஸில் பிளட் வெசல்ஸு, ஸ்டொமக்கு, இண்டஸ்டைன் இங்கெல்லாம் இருக்குது. இது இன்வாலண்டரி, இது என்ன ரோல் ப்ளே பண்ணுறது நமக்கு தெரியாதுன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து கார்டியாக் மசில்ஸ். கார்டியாக் மசில்ஸ் பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். கார்டியாக் மசில்ஸ் அப்படின்னா இட்ஸ் a ஸ்பெஷல் டைப் ஆஃப் மசில். இட் ப்ரெசன்ட் ஒன்லி இன் த ஹார்ட். ஓகேங்களா. இது என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரிதமிசிட்டியை வந்து என்ன பண்ணுது, க்ரியேட் பண்ணுது. ஓகேங்களா. பாருங்கள். தென் கார்டியாக் மசில் டிஷ்யூ இஸ் அ கான்ட்ராக்டல் டிஷ்யூ present only in the heart. Cell junctions fuse the plasma membrane of the cardiac muscles cells and make them stick together. இந்த ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில் இருக்கக்கூடிய செல் ஜங்ஷன், அதில் இருக்கக்கூடிய பிளாஸ்மா மெம்பரைன் ஒன்றுக்கு ஒன்று ஸ்டிக் ஆகி நல்ல டூகெதராக இருக்குது. அப்போ தான் ஒரு பார்ட்டில் உருவாகக்கூடிய ஸ்டிமுலஸ் த்ரூ அவுட் ஹார்ட்டுக்கும் என்ன பண்ண முடியும், டிரான்ஸ்மிட்டட் பண்ண முடியும். நமக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம இனிஷியேஷன், ஆரிஜின் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட்டில் என்ன பார்த்துருக்கோம், எஸ்ஏ நோடில் உருவாகக்கூடிய அந்த ஸ்டிமுலை ஏவி நோடுக்கு போகும், ஏவி நோடில் இருந்து பண்டில் ஆஃப் கிஸ்க்கு போகும், அடுத்து பர்கன்ஜி ஃபைபர்ஸ்க்கு போகும். ஸோ இந்த செல்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜங்ஷன் டைட்டனாகவும் அந்த பிளாஸ்மா மெம்பர் ஒன்றோட ஒன்று ஸ்டிக் டுகெதர் ஆகுறதுனால ஒரு இடத்துல ஏற்படக்கூடிய அந்த ஸ்டிமுலை த்ரூ அவுட் ஹார்ட்டுக்கும் போகுது. அதன் மூலமாக அது வந்து என்ன பண்ணுது, ரிதமிக் கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள். த பிளாஸ்மா மெம்பரைன் ஆஃப் த கார்டியாக் மசில் செல்ஸ் அண்ட் மேக் தம் ஸ்டிக் டுகெதர், கம்யூனிகேஷன் ஜங்ஷன்ஸ், இன்டர்கேலக்டட் டிஸ்க்.
இந்த பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இதுதான் வந்து என்னது கார்டியாக் மசில்ஸ். இந்த ஜங்ஷன்ஸ்க்கு இடையில ரெண்டுக்கு இடையில பாருங்கள் இன்டர் கேலக்டட் டிஸ்க் அப்படின்ற ஃபார்மட் வந்து என்ன பண்ணுது காணப்படுது. அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த பிரான்ச்சஸ் ஜாயிண்ட் டு ஃபார்ம் அ நெட்வொர்க்கு கால். இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் தனித்தனியாக பிரியுதுல, அது ஜாயிண்ட் ஆகக்கூடிய அந்த நெட்வொர்க் பார்ட்டை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்டர் கேலக்டட் டிஸ்க் விச் ஆர் யூனிக்யூ டிஸ்டிங்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கார்டியாக் மசில்ஸ். இது கார்டியாக் மசில்ஸ்க்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான தனித்தன்மையான ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் அப்படின்றாங்க. ஒன்ஸ் அகெயின் the branches join to form a network called as the intercalacted disc. இந்த branches வந்து ஒன்னோடு ஒன்று ஒரு நெட்வொர்க்காக ஜாயிண்ட் ஆகக்கூடியது தான் இன்டர்கேலக்டட் டிஸ்க்ன்றாங்க. இது இந்த கார்டியாக் மசில்ஸுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர். இதன் மூலமாக அது ஸ்டிமுலையை த்ரூ அவுட் ஹார்ட் மசில்ஸுக்கும் டிரான்ஸ்மிட்டட் பண்ணி அதன் மூலமாக ஹார்ட்டை ரிதமிக்காக கான்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ண வைக்கிது. ஓகேங்களா, ஸ்டிமுலை மூலமாக அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, தென் பாருங்கள் communication junction intercalacted disc at some fusion point allow the cells to contract as a unit. That is when one cell receive a signal to contract. ஒரு செல்லுக்கு சிக்னல் கிடைச்சிருச்சு கான்ட்ராக்ட்னா அது த்ரூ அவுட் நெய்பரிங் செல்லுக்கும் அந்த ஸ்டிமுலையை வந்து என்ன பண்ணிடும் டிரான்ஸ்மிட்டட் பண்ணிடும். அதனால் ஹோல் ஃபார்மட்டும் என்ன ஆகும் கான்ட்ராக்ட் ஆகும். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் இந்த பிக்சர் பாருங்கள். நம்ம ஸ்மூத் மசில்ஸ் பார்த்தோம் இல்லையா, இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்மூத் மசில் ஃபைபர்ஸ் நியூக்ளியஸ் கொடுத்துருக்காங்க. மிஸ் என்ன சொன்னேன் டேப்பரிங். அதர் பிக்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து டேப்பரிங்காக கூர்மையானதாக இருக்கும், எல்லாமே இணைஞ்சிருக்கும், தனித்தனியாக எல்லாமே ஃபியூசிஃபார்மாக ஆயிருக்கும். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன் வந்து பால்மேரிஸ் மசில்ஸ். பால்மேரிஸ் மசில்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா திஸ் லாங் நேரோ மசில்ஸ் ரன் ஃப்ரம் த எல்போ டு த பிரிஸ்ட். நம்ம எல்போலேருந்து பிரிஸ்ட் வரைக்கும் நீளமாக இருக்கக்கூடிய ஒரு மசில்ஸை தான் பால்மேரிஸ் மசில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹேங்கிங் அண்ட் கிளைம்பிங் இன் ப்ரைமேட்ஸ். ப்ரைமேட்ஸ்னால் குரங்கு இனங்களில் இது வந்து தொங்குறதுக்கும் கிளைகளை வந்து தாவுறதுக்கும் மரத்தின் மேலே ஏறுறதுக்கும் இந்த பால்மேரிஸ் மசில்ஸ் வந்து அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இஸ் மிஸ்ஸிங் இன் 11% ஆஃப் த ஹியூமன்ஸ் டுடே. இது வந்து 11% இப்போ ஹியூமன் பீயிங்ஸில் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் அகெயின் பால்மேரிஸ் அப்படின்னா எல்போவில் இருந்து நம்மளுடைய பிரிஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடியது தான் இந்த வந்து பால்மேரிஸ் மசில்ஸு. இது குரங்கினங்களில் வந்து இருக்குது, மரத்தில் தொங்குறதுக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கிளைம் பண்ணி போகிறதுக்கும் இந்த மசில்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது 11% ஹியூமன் பாடிஸில் இல்லை அப்படின்றாங்க. இப்போ அடுத்து நியூரல் டிஷ்யூ. நமக்கு நியூரல் டிஷ்யூவை பற்றி வெல்வர்ஸ்டாக தெரியும், நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். நியூரான் இஸ் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். நம்மளோட நர்வஸ் சிஸ்டத்தில் பில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். இந்த நியூரான்ஸில் செல் பாடி, ஆக்சான், டென்ட்ரைட்ஸ் அப்படின்ற 3 மெயின் பார்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி படிச்சிருக்கோம். இந்த நியூரான்ஸோட இம்பார்ட்டண்டான ரோல் இட் டிரான்ஸ்மிட்டட் த ஸ்டிமுலை ஃப்ரம் ஒன் பார்ட்ஸ் டு அனதர் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஓகேங்களா, இப்போ இந்த நியூரானோட ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த நியூரான் பாருங்கள், எஸ் நியூரான்ஸ் த யூனிட் ஆஃப் நியூரல் சிஸ்டம் ஆர் executable cells. முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க, nervous tissues exert the greatest control over the body responsiveness to changing. நம்மளோட நர்வ் டிஷ்யூ என்ன பண்ணுது, நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி, என்விரான்மெண்ட்டில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ்க்கு தகுந்த மாதிரி, ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி சரியான முறையில் நம்மளோட பாடி வந்து என்ன பண்ணுது ரெஸ்பான்ஸ் பண்ணி நம்மளோட ஸ்டிமுலஸை பூரா டிரான்ஸ்மிட்டட் பண்ணி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பாடியை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிது. ஓகேங்களா, தென் நியூரான்ஸ் த யூனிட் ஆஃப் த நியூரல் சிஸ்டம் ஆர் எக்ஸிபிட்டபிள் செல்ஸ். தென் இந்த நியூரோகிலியா செல்ஸ். இப்போ பேசிக்காக நியூரான்ஸ் பற்றி தெரியும். இந்த நியூரான்ஸ்க்கு இன்டர்மீடியேட்டடாக இருக்கக்கூடிய ஒன் மோர் செல்லு தான் நியூரோகிலியல் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் கன்ஸ்டியூட் த ரெஸ்ட் ஆஃப் த நியூரல் சிஸ்டம். நியூரான் போக ரிமைனிங்காக இந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒன் மோர் செல்லு தான் நியூரோகிலியல் செல்ஸு. பாருங்கள், தென் ப்ரொடக்ட் அண்ட் இதனோட முக்கியமான ரோல் என்ன அப்படின்னா, முக்கியமான ரோல் நியூரல் சிஸ்டம் ப்ரொடக்ட் அண்ட் சப்போர்ட் த நியூரான்ஸ். இதனோட முக்கியமான ரோல் நம்மளோட நர்வஸ் சிஸ்டத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் நியூரானுக்கு தேவையான சப்போர்ட் பண்ணுறதும் தான் இந்த நியூரோகிலியல் செல். நியூரானுக்கு தேவையான எனர்ஜியை கூட இது சப்ளை பண்ணுதுன்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸி. நியூரல் டிஷ்யூ அதாவது நர்வஸ் சிஸ்டத்தில் வந்து நியூரான்ஸ் போக ஒன் மோர் செல் இருக்குது. தட் செல் இஸ் கால்ட் அஸ் த நியூரோகிலியல் செல். இது நர்வஸ் சிஸ்டத்தை வந்து சப்போர்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அடுத்து
நெக்ஸ்ட் பாருங்கள், நியூரோகிலியல் மேக்ஸ் அப் மோர் தேன் 1/2 ஆஃப் த வேல்யூம். 1/2 ஆஃப் த வேல்யூம் வந்து இந்த நியூரோகிலியல் செல்ஸ் வந்து இந்த நர்வஸ் சிஸ்டத்தில் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அடுத்து வேல்யூம் ஆஃப் த நியூரல் டிஷ்யூஸ் இன் அவர் பாடி. 1/2 ஆஃப் த வேல்யூம் ஆஃப் த நியூரல் டிஷ்யூஸ் இன் அவர் பாடி. நம்ம உடம்புல பாதி அளவு அதனோட வெயிட்டில் இந்த நியூரோகிலியல் செல்கள் தான் என்ன ஆயிருக்கு, ப்ரெசன்ட் ஆயிருக்கு. நம்ம நியூரல் டிஷ்யூஸில் பாதிக்கு பாதி இதுதான் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து முக்கியமாக நியூரானோட ரோல் என்ன, ஸ்டிமுலஸை வாங்கி அதை டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய ரோலை வந்து என்ன பண்ணுது, ப்ளே பண்ணுது. அதை தான் கொடுத்துருக்காங்க. when a neuron is suitably stimulated on electrical disturbance is generated with swift travels along its plasma membrane. ஒரு டென்ட்ரைட்ஸ் மூலமாக அதனோட ஸ்டிமுலஸை ரிசீவ் பண்ணி அப்படியே பிளாஸ்மா மெம்பரேன் வழியாக ட்ராவல் பண்ணி அடுத்த நெய்பரிங் நியூரானுக்கு வந்து என்ன பண்ணுது, கொடுக்குது. அவ்வளோதான். அரைவல் ஆஃப் த டிஸ்டர்பன்ஸ் அட் த நியூரான்ஸ் எண்டிங்ஸ் ஆர் அவுட்புட் ஜோன். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒரு நியூரானோட ஆக்சானுக்கும் இன்னொரு நியூரானோட டென்ட்ரைட்ஸுக்கும் இடையில ஸ்னாப்ஸ் இருக்கும். இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ரெண்டு நியூரானும் நர்வ் இம்பல்சஸ் மூலமாக ஸ்டிமுலேயை வந்து என்ன பண்ணிக்கிறோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. தென் ட்ரிகர்ஸ் ஈவெண்ட்ஸ் தட் மே காசஸ் த ஸ்டிமுலேஷன் ஆர் இன்ஹிபிஷன். நம்ம ஏற்கனவே 10th ஸ்டாண்டர்டில் அசிட்டைல் கொலைன் அப்படின்ற சப்ஸ்டன்ஸை வந்து இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டாஸ் ரிலீஸ் பண்ணி ஒரு நியூரான் ஆக்சானோட எண்டிங்கில் இருந்து ஸ்டிமுலையை இன்னொரு நியூரானோட டென்ட்ரைட்ஸ் ரிசீவ் பண்ணுன்னு சொல்லி படிச்சிருக்கோம்ல. ஸோ இந்த ஸ்டிமுலை வந்து த்ரூ அவுட் பாடிக்கும் என்ன ஆகும், டிரான்ஸ்மிட்டட் ஆகும். இந்த ரோலை தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த நியூரான்ஸ் பண்ணுது. இதை நம்ம சாப்டர் 10ல் எலாபரேட்டட் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நியூரான்ஸை பற்றி ஒரு சாப்டரில் பார்க்கலாம், மஸ்குலர் டிஷ்யூஸை பற்றி ஒரு சாப்டரில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு லேட்டர் சாப்டர்ஸில் எலாபரேட்டடாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிசீஸ் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். இந்த நர்வஸ் சிஸ்டத்தினால நமக்கு என்னென்ன டிஸார்டர்ஸ் வருது. பர்கின்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னு ஒரு டிசீஸ் சொல்கிறாங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா, எ டீஜெனரேட்டிவ் டிஸார்டர் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம் தட் அஃபெக்ட்ஸ் த மூமெண்ட் ஆஃப்டன் இன்க்ளூடிங் த ட்ரிமர்ஸ். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளோட நர்வஸ் சிஸ்டத்தோட இயக்கத்தை, அதனோட ஃபங்க்ஷனில் வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அதன் மூலமாக சம்டைம்ஸ் வந்து உடல் நடுக்கம் அப்படின்னா ட்ரிமர்ஸ், நம்மளுடைய பாடி நம்மளோட கான்சியஸை மீறி நடுக்கத்தை, இப்போ ரொம்ப குடிக்கிறவங்களுக்குலாம் அந்த ஒரு குறிப்பிட்ட லெவல் தாண்டிடுச்சுன்னா தன்னை அறியாமே கை கால் நடுங்குது இல்லையா, அதே மாதிரி இயல்பாகவே சில பேருக்கு இந்த நர்வஸ் சிஸ்டம் வந்து என்ன பண்ணுது, ட்ரிமர்ஸை வந்து என்ன பண்ணிடுது, காஸ் பண்ணிடுது. அதை தான் பர்கின்சன்ஸ் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. a degenerative disorder of the nervous system. டீஜெனரேட்டிவ்னா என்னது அப்படின்னா, ஒரு பாதிப்பு அந்த நர்வஸோட அந்த நியூரானோட சிந்தசிஸில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி அது நம்மளோட மூமெண்ட்டையும் அடுத்து வந்து என்ன பண்ணுது, உடலில் வந்து நடுக்கத்தையும் வந்து என்ன பண்ணுது, ஏற்படுத்துது. அதுக்கு பேர் பர்கின்சன்ஸ் டிசீஸ். அடுத்து ஆல்சிமஸ் டிசீஸ்னால் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே ஞாபக சக்தி குறைபாடு ஏற்படுறது. எந்த பொருளை எங்கே வச்சோம், இப்போ கரண்ட்டாக நடந்த விஷயங்களை கூட அவங்க மறந்து போகிறது. அதை தான் ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் 40 இந்த பிரெயினில் வந்து இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த சிண்ட்ரோம் வாங்க. ஏன்னா நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றது பிரெயினில் தான் மில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் வந்து என்ன இருக்குது, ப்ரெசென்ட் ஆகிருக்கு. மெமரியில் வந்து என்ன பண்ணுறது, ஃபால்ட்டை ஏற்படுத்துறது. பாருங்கள், இட் இஸ் அ குரோனிக் டீஜெனரேட்டிவ் டிசீஸ். நியூரான்களை வந்து செயல் இழக்க செய்கிறது. விச் இன்க்ளூட் த சிம்டம்ஸ் ஆஃப் டிஃபிகல்ட்டி இன் ரிமெம்பரிங். என்ன பண்ணுது, ஞாபக சக்தி திறனே இல்லாமல் பண்ணிடுது. ஈவெண்ட்ஸ் என்ன நடந்தது, எப்போ என்ன நடந்தது, எதுவுமே அவங்களுக்கு வந்து ஞாபகத்தில் இருக்கிறது இல்லை. ப்ராப்ளம்ஸ் வித் லாங்குவேஜ், அவங்களோட பேசக்கூடிய அந்த பேச்சில் கூட வந்து பேசும் மொழியில் கூட அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், தடுமாற்றம் ஏற்படும். அடுத்து வந்து டிஸ்ஓரியன்டேஷன், ஒரு சமநிலையாக அவங்களால இருக்க முடியாது. அவங்களுக்கு எந்த நேரம் பார்த்தாலும் அவங்களோட மைண்ட் கான்சியஸ்னஸ்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு மனநிலையை, மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிடும், ஏற்படுத்திடும். ஒரு நிலையான மனநிலைமையில் அவங்களால இருக்க முடியாது. இதை தான் ஆல்சிமஸ் டிசீஸோட என்னது சிண்ட்ரோம், அதாவது குறைபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்சிமஸ் டிசீஸ் அப்படின்றது இதுக்கு இன்னொரு பிரெயின் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. இது பிரெயினில் இருக்கக்கூடிய நியூரான்ஸை பாதிக்கிறதுனால அவங்களுக்கு ரீகாலிங், ரிமெம்பரிங் கெப்பாசிட்டி, மெமரி கெப்பாசிட்டி இருக்காது. அதுபோக அவங்களுக்கு லாங்குவேஜ்லேயும் ப்ராப்ளம் வரும். அவங்க சரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்க மாட்டாங்க. அப்பப்போ அவங்களுக்கு வந்து மனநிலையில் குழப்பங்கள் ஏற்படும். அவங்க சமமான ஒரு நிலைமையில் அவங்களால டிஸ்ஓரியன்டேஷன்னா ஒரு நிலைப்பு தன்மையோடு அவங்களால செயல்பட முடியாது. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள்,
நெக்ஸ்ட் ஒன் பயாஸ்பி. பயாஸ்பி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம பாடியிலேருந்து ஒரு டிஷ்யூவையோ இல்லை அதில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிடையோ எடுத்து என்ன டிசீஸ் நம்மளை அட்டாக் பண்ணியிருக்கு, அந்த டிசீஸ் எதனால் வந்துச்சு, என்னென்ன பிளேஸ்லாம் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக டிஷ்யூவை எடுத்து ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து என்னது பயாஸ்பி, திசு பரிசோதனை அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், பயாஸ்பி இஸ் ஆன் எக்ஸாமினேஷன் ஆஃப் டிஷ்யூ ஆர் லிக்யூட், திசுவையோ இல்லை லிக்யூடையோ எடுக்கிறது. ரிமூவ் ஃப்ரம் த லிவிங் பாடி டு டிஸ்கவர் த ப்ரெசன்ஸ் காசஸ் ஆர் எக்ஸ்டென்ட் ஆஃப் அ டிசீஸ். அந்த ஃப்ளூயிடையோ திசுவையோ எடுத்து நோய் எதனால் வந்துச்சு, எந்தெந்த இடங்களில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பயாஸ்பி உதவுது, திசு பரிசோதனை. அடுத்து ஆட்டாஸ்பி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இறந்து போனவங்களோட உடம்பை டிசெக்ட் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்க என்ன காரணத்துக்காக இறந்துருக்காங்க, என்ன டிசீஸ் அவங்களோட பாடியில் எந்த பார்ட்ஸை அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுறது தான் ஆட்டாஸ்பி. பாருங்கள், இஸ் அ போஸ்ட்மார்ட்டம் டிசெக்ஷன்ஸ் ஆஃப் த டெட் பாடியை டிசெக்ட் பண்ணிவிட்டு எக்ஸாமினேஷன் டு டிஸ்கவர் த காசஸ் ஆஃப் டெத்து, அவங்க எதனால் இறந்துருக்காங்க ஆர் த எக்ஸ்டென்ட் ஆஃப் த டிசீஸ், எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு அந்த டிசீஸ் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது ஆட்டாஸ்பி. அடுத்து த ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்னிக் சயின்ஸ் அப்படின்னா தடயவியல். இந்த இறந்து போனவங்களெலாம் வந்து செக் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க எங்கெங்கே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, என்னென்ன எவிடன்ஸ் கிடைக்குது, அந்த துறையினருக்கும் இந்த ஃபீல்டு வந்து உதவுது. த ஃபீல்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னிக் சயின்ஸ் எஃபெக்டிவ்லி யூசஸ் த ஹிஸ்டாலஜிக்கல் டெக்னிக்ஸ் டு ட்ரேஸ் அவுட் கிரைம்ஸ். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த திசுவை வச்சு யாரெல்லாம் அந்த குற்றம் பண்ணியிருக்கா அப்படின்ற புலனாய்வின் மூலமாக துப்பறிஞ்சு அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த ஃபீல்டு வந்து என்ன பண்ணுது, உதவுது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய டெக்னிக், ஹிஸ்டாலஜிக்கல் டெக்னிக்கை வச்சு யார் இதை செஞ்சிருப்பா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபோர்சனிக் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இது வந்து என்ன பண்ணுது, இந்த டிஷ்யூஸ் வந்து என்ன பண்ணுது, உதவியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸில் நம்ம கனெக்டிவ் டிஷ்யூவில் ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூவான கார்டிலேஜ், போன், பிளட்டு பார்த்துருக்கோம். அடுத்து மஸ்குலார் டிஷ்யூனா என்ன அப்படின்னும், அதில் வந்து மஸ்குலார் டிஷ்யூஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மூத்துனா என்ன, ஸ்ட்ரையேட்டடு என்ன அண்ட் கார்டியாக்னா என்ன அப்படின்னு 3 டைப் பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கெலிட்டலுக்கு இன்னொரு பேர் தான் ஸ்ட்ரையேட்டடுன்னு சொன்னோம், ஸ்மூத்துக்கு இன்னொரு பேர் நான் ஸ்ட்ரையேட்டடுன்னு சொன்னோம், அடுத்து கார்டியாக் சொன்னோம், அடுத்து ஃபைனலி வந்து நியூரல் டிஷ்யூ சொல்லி பார்த்தோம். இதில் வந்து நியூரான் தான் ஸ்ட்ரக்சரல் அப்படின்னும், அது போக ஒன் மோர் செல் இருக்குது, நியூரோகிலியல் செல். இது வந்து ப்ரொடக்ஷனையும் சப்போர்ட்டையும் கொடுக்குது. பாதிக்கு பாதி அந்த நர்வஸ் டிசீஸோட வெயிட்டில் இதுவும் வந்து என்ன பண்ணுது, பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது போக கனெக்டிவ் டிஷ்யூ டிசார்டர்ஸ் பற்றி பார்த்தோம் அண்ட் நர்வஸ் டிஷ்யூஸோட டிசார்டர்ஸ் பற்றி பார்த்தோம். கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னாலே அதில் கொலாஜன் ஃபைபர்ஸோட சிந்தசிஸில் எக்லெஸ் டேன்லோஸ் சிண்ட்ரோமும் ஸ்டிக்லெஸ் சிண்ட்ரோம்ஸும் வருதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸ்டிக்லெஸ் அப்படின்னா ஃபேஸ் அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் ரேபிடோ மையோஸ் சார்கோமானா அப்படின்னா டியூமரை வந்து காஸ் பண்ணுது, ஹெட்டு, நெக்கு, யூரினோஜெனிட்டலில் பார்த்தோம். அதே மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசீஸ் பார்த்தோம். அடுத்து ஃபைனலி நம்ம வந்து நர்வஸ் சிஸ்டத்தில் பர்கின்ஜஸ் அண்ட் ஆல்ஜிமஸ் பற்றி பார்த்தோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.